வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம் இல்ல வீடு மட்டும். ஓகே, நீங்க கேட்டிருந்தீங்க. நீங்க 2-3 பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. போக போறோம். ஓகே, நீங்க கேட்டிருந்தீங்க 2-3 பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. என்னன்னு சொன்னா, என் சித்தி குட்டி எனக்கு வீடியோல காட்டுறீங்கன்னு சொல்லி அவருக்கு 2-3 நாளா காய்ச்சல், சளி, இருமல் எல்லாமே வந்துட்டு அதனால காட்டுறேன். ஆள் பட்டி அடிச்சு குளிச்சு பட்டி அடிச்செல்லாம் நிக்கிறேன். அவனை அப்படித்தான் நிக்கிறேன் ஒரு நாள். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, என்ன செய்ய போறோம் இல்லை, இன்னைக்கு எங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு செய்ய தர போறேன். என்னன்னு சொன்னா, பீஃப் சூப். சரியா? அது என்னன்னு சொன்னா, அது குடிச்சா சளி என்னன்னு சொல்றது, இந்த பலவீனமா இருக்கிறாங்க, கொஞ்சம் பலம் வருமா, அதனால ரித்திக்குட்டிக்காண்டி தான் முக்கியமா பீஃப் ஜூஸ் ரித்திக்குட்டிக்காக தான் அவங்களோட அப்பா என்ன செய்யறேன்னு சொன்னா சூப் செய்ய தர போறேன். அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க, இன்னைக்கு நாங்க சூப்பு வைக்க போறோம். நீ சொன்ன கதையை பார்த்தா அப்படி தெரியலையே, விளங்கல. ரைட், நீ சொன்ன சூப்பு வச்ச மாதிரி தான் இல்லையா சொன்னி? அப்படி சொன்ன. சொல்லு 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 சொல்லு. பே காட்டுறதுக்கு எங்கேயோ வச்சுட்டு வெல்கம் சொல்லிடுங்கய்யா. தொட்டு கும்பிடுங்க ஐயா. நீங்க தானே மேய்ச்சிங்க, தொட்டு கும்பிட்டு மேல எடுத்து வைங்க. கோப்பிங்க எடுத்து வைங்க மேல. ரைட், இன்னைக்கு நாங்க மாட்டிறைச்சி எலும்பு சூப்பு வைக்க போறோம். அதுக்கு ரெடி பண்றோம். எலும்பு அப்ப அது என்னப்பா? எலும்பு நீங்க சதையே போட மாட்டீங்க. மாட்டெலும்பு சூப்பு. ரைட், ஓகே. இஞ்சாலாவா மதிய சமையலுக்கு ரெடி பண்றா. ஓ, சூப்பு குடிச்சா சாச்சி பசிக்கும் சாச்சி. அதுக்கு நீங்க சமைச்சிருவோம். ஓ, என்னப்பா என்னது? அதுக்குள்ள இருக்கிறது போயிடும். இல்ல, உங்களுக்கு தெரியாதுதான் இப்ப சுயச சொன்னது. அப்ப அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போயிருமாப்பா. அது வேறு மட்டும் தான் எனக்கு மூஞ்சில பறக்கட்டு விடுங்க. அப்ப உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் அதிகமா போயிருமாப்பா. இல்ல, அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். எங்களுக்கு தெரியுமண்டவர், இவள அறிவுள்ளவர். வெட்டுறதுக்கு இடம் இல்லாம எங்க கொண்டு வந்து வெட்டுறீங்க இறைச்சிய? எப்படி உங்களோட அறிவு? அப்ப வேற ஏதாவது வெட்டுங்க. சரி, கதைக்கா சரி. மூஞ்சிக்கு எனக்கு தெரியுதாடி வரவா வராதான்னு பாத்தீங்க சொன்னா. சூப்புக்கு லீக்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, அப்படி அங்கால போஞ்சி, இந்த மரக்கறியெல்லாம் சமைக்கிறது சொல்லியே விடையில. நீங்க சொல்லலையா? சொல்லாட்டிங்க நாங்க 2 எடுப்போம். நாங்க 3 எடுப்போம். அதுல இப்ப எடுத்துருவோம் கணக்கு பாப்பா. ரைட், இவ்வளோ காணு சரி. சூப்புக்கு அரைவாசி இல்லை சரி, 9 காய் தான் எடுத்துருங்க. ரைட்டு, இதெல்லாம் கட்டிட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி செய்முறையை காட்டுவோம். ரைட், முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எலும்பு அவிய விட போகிறோம். ரைட், நாங்கள் இப்போ மரக்கறி எல்லாம் மட்டும் நாங்கள் எல்லாம் எங்கள் அம்மா சூப்புக்கு கழுவி கொடுத்துதான் வட்டி கொண்டுருக்குறா. பட்டேட்டா ஓகே. அடுப்பில் எலும்பு வச்சாச்சு. இதுக்குள்ள என்னென்ன இருக்குண்டா பாருங்க. உருளைக்கிழங்கு, கேரட், லீக்ஸ், போன்ஸ். போன்ஸ். சரி, இப்போ எல்லாத்தையும்
உண்டா போட போகிறோம். போட்டாச்சு. போட்டு இப்போ அவியட்டும் கொஞ்சம் நேரத்தால் வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே தக்காளி பழத்தையும் போட்டு நாங்கள் இது மிளகும் வெள்ளைப்பூடு சரி அடிச்சு அதையும் போட்டு சூப் ரெடி. எத்தனை நிமிஷத்துல ஒரு அடுப்புட வேகத்துலையா? சரி ஏதோ சொன்னேன். நாங்கள் போட்டு தான் சாப்பிடுவோம். இல்லாடி விடுங்க, இல்லாடி ஒளிவு ஓடுங்க. அப்படியா? நாங்கள் பச்சை மிளகா தக்காளி பழம் வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை போட்டோம். பிறகு தக்காளி பழத்தை போடுவோம். பிறகு பச்சை மிளகாயை போடுவோம். தக்காளி பழம் கொஞ்சம் காணும். அதோட நாங்கள் இடிச்சு வச்சிருக்க வெங்காயம் போடு அதையும் போடுவோம். ரைட். என்னப்பா உங்களுக்கு தெரியலையா? ரைட். இப்போ தெரியுதா? கலர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்களேன். எஸ். இல்லை ஒன்று நெஞ்சு பாருங்க, நீங்கள் பாருங்க பாரு எப்படி இருக்கு சாஜி? ரைட். நெக்ஸ்ட் இப்படி வச்சு கிண்டி கருவணும். எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தானே வேணும். என்ன சொல்றீங்க? அவிஞ்சு வேற நாங்கள் கடைசியான இடைக்குள்ள கட்டத்தூள் கொஞ்சம் போடுவோம். ரைட். இதெல்லாம் அவியல் சரியா? அது மட்டும் நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டாம். என்ன செய்ய போறீங்க? பருப்பு நித்திர போடுவோம். ஓகே சரி சமைக்கட்டும். மதிய சமையல் கட்டத்தூள் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் அவிஞ்சு பதமாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்தேன்னு கிழங்குலாம் அவிஞ்சிட்டாங்க. அவிஞ்சிட்டு உப்புகள் காணுமான்னு பாருங்க. கிழங்கு ஒன்று எடுத்துலாம் செஞ்சு பார்த்தா தெரியுங்க. சுடுது அவிஞ்சிட்டு எல்லாமே அவிஞ்சிட்டேன். கொஞ்சம் வத்தட்டும் சரியா? உரப்பிழங்கானாவா மிளகு எல்லாமே காணும். ரைட். ஓகே. கொஞ்சம் வத்தினா தான் நல்லா இருக்கும். மேலால் என்ன இருக்கு சொல்லுவாங்க? என்ன இருக்குப்பா? கட்டத்தூளும் கொழுப்பும். கொழுப்பு மாட்டில் இருக்கிற கொழுப்பு என்ன? ரைட். ஓகே. கட்டி போடுவோம் சரியா? முறுக்கியே போடுவோம். ரைட். சூப் கட்டி போட்டாச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து பிறகு நன்கு ஆறிய பின்பு குடிக்கவும் எடுத்து குடிக்கவும். சுட குடித்தால் தான் சூப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுவாங்க? இல்லை இறக்குறது முன்னுக்கு டேஸ்ட் பார்க்கணுமா? ருசி பார்க்கவும். ருசி டேஸ்ட். உங்களுக்கு ஒரு ஜோக் கூட தெரியுமாப்பா? சாஜி ப்ளே பண்ணல, நான் தான் இப்போ ப்ளே பண்ண ஜோக்கா? சீரியஸ். சாஜி சிரி கேட்காத ஜோக்கா தான் இருக்கும். ரெண்டு பேரும் முடிச்சு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் திருப்பி கொஞ்சம் குடிச்சு பார்க்க முடியும். நல்லா இருக்கு. நான் திருப்பி கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன தேசி இப்படி விடுறதானே? அதான் புளித்தன்மை கொஞ்சம் கிடையாது. புளி நாங்க குடிக்க விடுவோம். ஓகே இறக்கலாமா? சொல்லிட்டேன். இல்ல இல்ல நீங்க இறக்குங்க. சூரா இந்த கண்டிஷனரா? இந்த கண்டிஷனர் ஷாம்பு போடுங்க. சரியா? நிறங்கள் எல்லாம் நிறம் தான் கொஞ்சம் மாதிரி கிடக்கு. இல்ல அது அப்படிதான். இல்ல சூப்போட நிறம் தான் கொஞ்சம். ஆனா இதுக்குள்ள இப்ப முட்டை அடிச்சு ஊத்தினா சூப்பரா இருக்கும். முட்டை இந்த சூப்புக்கு முட்டை ஊத்து. அப்ப எந்த சூப்புக்கு முட்டை? அது சூப்பு கார்ன்ஃப்ளவர்
மற்றது முட்டை எல்லாம் அது வேற சூப். அது அது திக்கா இருக்கிறது தான் திக்கா இருக்காது. இது அப்படி இல்லை. ஆனா இந்த சூப்புக்கு முட்டை ஊத்துனா இந்த மாதிரி லெவல்ல இல்ல. சரி பாக்கி பண்ணாம தயார் செய்து குடிப்போம். முடிஞ்சது சூப் காய்ச்சி முடிஞ்சது குடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறக்கி குடிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து குடிப்போம். இப்படி இருந்து ஏதோ சட்டியை வச்சுட்டு இதில் அள்ளி ஊற்றி குடிப்போம். எப்படி இருக்குங்கிறீங்க? அப்படித்தான் இருக்கும். இப்போ தும்பு மூக்கால் ஒழுகுமாப்பா? சளி தடுமல் எல்லாம் உங்களுடன் விலகி போகும். அப்போ ஓகே. ரித்திக் தான் ஃபர்ஸ்ட் ஆக போகணும். ரித்திக் வாங்க போங்க பாருங்க எடுத்துட்டு வரேன். ரித்திக் சொன்னா இது வந்து மருந்தடிக்காத பழம். எங்கட வீட்டு இருக்கா பழம். என்ன பழம் ரித்திக் இதுக்கு பேர்? ரித்திக் இதுக்கு அதுக்கு என்ன பேர் ஐயா? இங்க பாருங்களா அம்மாவை. இதுக்கு என்ன பேர்? போலிப்பழம். பாத்தீங்களா நாங்க மரத்திலேயே பழுக்க விட்டு சாப்பிட்றோம். ஓய் நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஓ ரைட். பட் அப்புறம் இது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு. காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன். பாருங்க அடுத்த பழத்தை. இங்கே பார்த்தீங்களா? இதில் நாங்கள் இப்போ பிடிங்கி சாப்பிட்டோம். இந்த எல்லாம் மரத்துலேயே பழுத்துருக்கு. ரைட். இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம். இதான் இந்த எலும்புக்குள்ளே இருக்கிற நீங்கள் வெட்ட போகிறோம் சொல்ல வெட்டினது இதுதான் மச்சை. இது சாப்பிட்டாதான் சத்து. வேற ரைட். என்ன கிண்டி பார்க்க கூடாது. நீங்க கிண்டி பார்க்க வேணும். அஞ்சு பாருங்க. வா கை வச்சு சுடுங்க. சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க அப்பாக்கு. சாப்பிட்டு பார்த்து இந்த செல் வா அஸ்மி கொடுத்தா அஸ்மி சாப்பிடாது இல்ல. எங்க செல்ல கூட அப்படி இல்லை. அவன் உண்மையாவே நல்ல அப்படி பாருங்க. இந்த நான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓ மை காட் குட் பாய். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சொல்லல எப்படி இருக்கு நீங்க சொல்லிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அம்மா பார்த்து சொல்லுங்களேன். அம்மா பார்த்து சொல்லுங்களேன். உண்மையாவா? ஓகே. நீங்க குடியுங்க, குடிக்காம போங்க. அது அது எங்கட இருப்போமா? அது உங்களை விருப்பம். ஆனா நான் குடிக்கிறேன். சரி நீங்கள் ஊற்றி குடிங்க. நாங்களும் குடிக்கிறோம். இந்த எங்களுக்கு களியை கொண்டு வந்துடுறேன். எலும்பு பார்த்தீங்களா? ஆனால் எலும்பு கொஞ்சம் காணும். காணா? எலும்பு இந்த கால் எலும்பு வாங்கினது. நான் கால் எலும்பு கொஞ்சம் கட்டேன். ஏன்பா காணும்? நான் கொஞ்சம் எலும்பு கூட இல்லைன்னா இந்த இப்படி எலும்புகள் இருக்கும். இருந்தாலும் ஓகே இருக்கும். சரி நாங்கள் இப்போ அதை பார்க்காம குடிப்போம். இருக்கிறத எடுத்து குடிப்போம். ரைட். டீம் வர்றாங்க. ரைட். இதுதான் சாமான். இப்படி தான் இருக்கணும். ஒரு ஒரு ஆக்களுக்கும் என்ன செய்கிறது? ஓகே இருக்கிறத குடிப்போம். இருக்கிறத பகிர்ந்து குடிப்போம். ரைட். தேசிக்காய் வட்டிட்டு வராங்க. சஜி தேசிக்காய் வட்டிட்டு வரீங்களா? சூ அவ பாசக்காரன் தான்ப்பா. சஜி தேசிக்காய் கொண்டாங்க. நீ யாரை பேசி கொண்டிருக்க? ரெண்டு பேரும் தான் சொல்றேன். பாத்தீங்களா? அம்மாட்ட கத்தியும் பேசிக்காம ஓடியாமா ஓடி போயிட்டாங்க. மாட்டாம போட்டாங்க. போங்க. ரித்திகா இங்க வாங்க. ரித்திக் ரித்திக் குட்டிக்காப்பா இது. அப்பா இந்த வாங்க தங்கமணி. இது காய்ச்சி போல வேணும். அஸ்மி எங்க பாருங்க. கத்தியும் தேசிக்கா மாட்டேன். உனக்கு டிஸ்கவுண்ட் எடுத்தா உனக்கு வேண்டிய எலும்பு அதெல்லாம் எடுத்துடலாம். உங்கள் விருப்பத்தின்படி தான் நடக்கும். இது இந்த எலும்பு போடவா? இந்த எலும்பு போடவா? ஓகே. நீங்க சூப்பு குடிச்சீங்க அவ்வளோதான். போடுங்க. என்ன சூப்பே அது வேணும். அது வேணும். அந்த 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 அங்கே சைட்ல இருக்கிறத போடுங்க மனுஷனுக்கு. இதையா? அதுதான் தண்ணி தண்ணி எல்லாத்தையும் தண்ணி தானே இது. சூப்பில்லை தானே. சரியா? பாடியா குடிக்கிறேன். சரி ரைட்.
குடிச்சிட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. இது கரண்டியில் குடிக்கிறது, கரண்டியில் குடிக்கிறது இல்லை, கரண்டிலாம் குடிக்கணும். உங்களுக்கு எந்த எலும்பு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறது தெரியலாம். என்ன சேசன் சிரிக்கிறீங்க, தனியா சிரிக்கிறீங்க. அப்பா சேசன் தனியா சிரிக்கிறார். என்ன சேசன் வார்த்தை வர இல்லையா? வார்த்தை சொல்ல இல்லையா? சொல்லுங்க சேசன், ஏதாவது எவ்வளோ நேரம் நான் பிடிச்சி கொண்டு இருக்கிறது? ஓடி ஆனே. ரைட், அடுத்தது இந்தாங்கப்பா. இது ஓகேவா? ஓகே, உங்களுக்கு எந்த எலும்பு வேணும்னு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல எலும்பு போட்டிங்கன்னா சரி. எனக்கு சிக்கன் சிக்கன் இல்லை, பீஃப். காணுங்க காணுங்கப்பா. சுடு இங்கே உள்ளுக்கு அந்த இது இருக்கு. தான் இழுத்து எடுக்கணும். இது எடுக்கிற கஷ்டம் நான் உங்களுக்கு இழுத்து எடுத்து காட்டுறேன். ஓகே, அங்கால என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? 2 பேரும் குடிக்கிறாங்க. எப்படி செஞ்சிருக்கு சூப்? சும்மா சொல்லுவா தெரியுமா? நல்லா நல்லா இருக்கு. சும்மா சொல்லுவா நல்லா இருக்கணும். இந்த புள்ள அப்படி சொல்லிட்டு வாதியா. அம்மா ஓய் சிக்கன் ரோல் சிக்கன் போடலையா அப்பா? என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மையாவா? நன்றாக இருக்குன்றா? நல்லா இருக்கு. காரமா இருக்கு. மூக்கலோடு நல்லா இருக்கு. சஜிதா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சுவேசன் பெரியப்பா சும்மா தான் சொல்லுவா பெரியப்பா. அம்மா யார் காய்ச்சின தெரியுமா? யார் காய்ச்சா சொல்லுங்க. பெரியப்பா ஓ அப்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சொல்லுங்க அஸ்மி. டக்குன்னு சொல்லுங்க. நல்லா பெரியப்பா அவ வேணும்னு சொல்றோம். நல்லா இருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. உண்மையா? எனக்கு சூப் பண்ண பிடிக்கும். அவளுக்கு சூப் பண்ண பிடிக்காது. நான் சும்மா சொல்றேன். அம்மா சொல்றேன் நல்லா இருக்கேன். பாத்தீங்களா உங்களோட முகத்துக்காக நான் சொல்றேன். நல்லா இருக்கா? அந்த எலும்பை எப்படி உள்ளுக்கு இருக்கிறத எடுக்கிறதுன்னு பார்க்க போங்க. அப்படியா? இப்படி தட்ட 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 வரும் வரும். சரியா? அவ்வளோ எலும்பண்டா ஒரு பேர் சொல்றாங்க. என்ன சொல்லுங்க? மச்சை. மச்சை. மெதுவா சாப்பிடு சாச்சி, மெதுவா. பல்லுக்கு கொண்டு போகுது. இதை நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொன்னா இழுக்கலாம். இப்படி வச்சு இழுக்கலாம். இப்போ பின்னால் வச்சு ஊதி பம்பர் தானே. இப்படி செய்யுங்களா? எடுத்து போட்டு கொஞ்சம் ஓ வந்துட்டு பாத்தியா? இல்லை பாருங்க, தெரியுதா? ரைட், உங்களோட கண் தெரியுது எனக்கு. எப்படி இப்படிதான் இப்படி எலும்பு பண்ணால் தான் சூப்புக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு கிடைச்சது இப்படி எலும்பு கிடைக்கலையேண்டா போனது சுவேசன் ஏமாற்றிட்டாங்க. இந்த இருக்கு இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். ரைட் ஆடுங்களேன் படியா. ரைட். அடுத்த எந்த புதல்வனுக்கு ரித்திக். ஐயா ஆயா சொல்லுங்க. ரித்திக் அக்கா மாதிரி சொல்லுங்க. அக்கா மாதிரி சொல்லுங்க. வெரி குட். இந்த சஜி அவ்வளோதான். மனுஷன் கையில் தான் கொடுப்பேன். நாங்கள் மனுஷன் வேணுங்க மனுஷன் அடிச்சிருவாரு. என்ன ஓகே. வாட மனைவிக்கு மேவருக்கும் கூட. இங்கே பாரு, நான் புறையடி. அதில் தான் சத்து இருக்கணும். ஓ பாய்லர் கோழி இருக்குதானே? பாய்லர் கோழிக்கு இந்த இதுதான் மச்சைன்றது. இந்த மச்சை சாப்பிடுவோம். இல்லை கெமிக்கல் மேஸ் அதெல்லாம் அதுக்குள்ளே போயிருக்கும். ஓய் எலும்பு கிடைக்கிறது. ரைட், எங்களுக்கு தரவான்னு பார்ப்போம். நினைக்கிறீங்களா? அடுத்து தந்தா என்ன சாப்பிட்டு காட்டுங்க. சொல்லுங்களேன் பிள்ளை எப்படி சாப்பிடுவான்னு பாருங்க. சாப்பிட்டு காட்டுங்க அப்பாக்கு. சாப்பிட்டு காட்டுங்க அப்பாக்கு. அப்படி ஊற்றக்கூடா. சாப்பிட்டு காட்டுங்க இருக்கா. சாப்பிட்டு காட்டுங்க. கடிச்சு காட்டுங்க எலும்ப. அங்கே பாருங்க அக்கா வச்சு அக்காவை ரித்திகை அப்பா கடிச்சு சாப்பிட போறான் பாருங்க எப்படி. அங்க பாருங்க, அங்க பாருங்க பிள்ளைய. சைஸ்கார மாதிரி இருக்கானே. இவ தம்பியாக்கள் மன்னார்ல இருந்து மீன் கொண்டு வராங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். எங்க ஒரு ஆளை காணையில. நாங்க இப்பதான் சூப் குடிச்ச முடிச்சு. சூடாக்கிட்டா பாப்பா மீன். நண்டா? பெரிய மீன். என்ன சேசன் பாப்போம். அவ்வளோ பெருசா இருக்கு என்ன? பாதி தான் கொடுத்து விட்டுருக்காங்க.
பாதி தான் கொடுத்து விட்ருக்காங்களா? அதுதான் அரை கிலோ மீன். மீன் வந்தாச்சு. மன்னார்ல இருந்து வந்த மீன். சரியா? இந்த சும்மா வெட்டி காட்டலாம். சரியா? இப்படி வெட்டி இப்படி வெட்டி எப்படி வெட்டணும். சரியா? அதே மாதிரி இதை இப்படி வெட்டி இதே காணும் போல. நம்ம 2 துண்டு வெட்டி வெட்டினா 6 துண்டு வரும். மேலே ஒரு துண்டுல சின்ன எப்படி இருக்கு? மற்ற பொரிக்கிறதுக்கு தானே எப்படி சொல்லுங்க. சின்ன சின்னனா இப்படி இதே இப்படி ஆளுக்கு ஒரு இது கறிக்கு வட்டு மெல்லிசா மெல்லிசா மெல்லிசா. சரியா? இது குழம்புக்கு அப்போ வட்டி எடுத்து போட்டு இதான் குழம்பு கொட்டி எடுக்கிறேன். இந்த இப்படி துண்டு துண்டு. இப்போ நான் பெரிய ஒரு இதான ஆள் தானே. இது மீன் வெட்டுறாள். மீன் வெட்டுறாள். நீங்க மீன் வெட்டுறாள் தானே சொல்லுங்க. சரியா? மீன் வைக்குது. இதால எழுந்தாலும் பாரு. இல்லைங்களா பாருங்க சுவேசன் விடுங்களேன். அப்படி உங்களை விடையலாம் சார் நடக்கிறதுக்கு. விடுங்க. இதால் இப்படி இருந்தால் ஈஸியாக வந்துடும் சுவேசன். நான் செய்கிறாக்கல விடுங்க சுவேசன். அவர் இதானே தொழில் தெரியாதா? மீன் வெட்டுற தொழிலா? என்னது குடல்? இது கூட இல்லை. இது ஈரல். இது கூட என்னது? முட்டை. முட்டை அது. அப்படி பட்டினா மீன் அந்த பொரிக்கிற இது இவளுக்கு பொறி வெட்டுவோம். பொரியல் அப்படி வட்டமாக சூப்பரா இருக்கு. பார்க்கையும் ஆசையா இருக்கு. அப்பா முட்டையா? உங்களுக்கு முட்டை வேணுமா? முட்டையா எடுக்கும். இது முட்டை இல்லை. இதுக்கு சின்ன சின்ன அடுப்படி பாடிட்டீங்களா? முட்டைக்கு நான் தான் இப்போ விடணும். அழுகுதா? ரைட். சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு முட்டை இல்லையம்மா சின்ன. இதுக்கு முட்டை வராது. இது முட்டை. சின்ன இது ரெண்டும் முட்டை. என்னடா இது முட்டை தான். இங்கே அந்த என்ன சினை வேற முட்டை வேற. சினையும் முட்டை எல்லாம் ஒன்றுதான். அப்பயே அவளுக்கு சொல்லியிருக்கலாம் தான். 2 ஒன்று தானடி. இது ஈரல். இதுவும் கறி காய்ச்சல. இந்த மீன் ஈரல் கறி. பித்த பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பித்தண்டு. அதை எடுப்போம். சரியா? வேறையா இருக்கும். இறைச்சியை விட மொத்தமாக இருக்கா? குழம்புக்கு வெட்டுப்படுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா அப்படி சூப்பர். வடிவா குடிச்சிட்டான். வடிவா எல்லாருமே சந்தோஷமா. வடிவா என்ன சொல்கிறது, கொஞ்சம் குடிச்சே கொஞ்சம் உஷார் வந்த மாதிரி இருந்தது. ஓகே, நாங்கள் வடிவா குடிச்சு முடிச்சிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் குடிக்கிற டைம் தான் அந்த வாழை மரத்தில் வாழைப்பழத்தை கண்டு உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்குள்ள காட்டியிருக்கேன்னு பாருங்கள். மருந்து அடிக்காத போலாம். அதுலேயும் நாங்கள் வடிவா குடிக்கி சாப்பிட்னாங்க. நாங்கள் அதை குடிக்கி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை வரும். வேணும்னா எங்களை விட வாங்க, தரலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பியாக்கள் மன்னார்லேருந்து மீனும் நண்டும் கொடுக்கவே அதே உங்களுக்கு காட்டினாங்க. அது என்ன மீனம்மா? அரக்குலா மீன் கொடுக்குறாங்க. அது நாளைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு வெட்டினாங்க. பார்த்தீங்க அந்த மீனையும் அப்படியே கொஞ்சம் 2-3 வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் PKR ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திச்சிருந்தாங்க. PKR ஃபேமிலி பாய்.